ஸோ கைஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு நம்ம 5 ஃபெப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன் விசிபிளான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விசிபிளாக தான் இருக்கும். அனைத்து சுங்கச்சாவடியிலும் கழிவறை வசதிகள் வேணும்னு சொல்லி மக்களவையில் மத்திய அரசு தகவல் சொல்லியிருக்கு. தூய்மை பாரத திட்டத்தின் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் கழிவறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங். தேசிய, மாநில நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் கழிவறைகளை கட்டுவதற்கு பொறுத்தவரை தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே கழிவறைகள் கட்டித் தரப்பட்டுள்ளன. இக்கழிவறைகள் குறித்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை பத்தி புகார் அளிக்க ராஜ்மார்க் யாத்ரா, இது ரொம்ப முக்கியமான ஆப். ராஜ்மார்க் யாத்ராங்கிற ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள், முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ இப்போ நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். பள்ளி மாணவர்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளுக்கும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஸோ தமிழ்நாடு தான் இதுல ஃபர்ஸ்ட் மாநிலமா இருக்கு. ஸோ அதுக்கான இமேஜஸ் தான் நீங்க பாக்குறீங்க. காலநிலை மாற்றங்கள் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களே முதலாக மாநாடு நடத்தியது தமிழ்நாடு தான். ஸோ அந்த டீட்டெயிலான நியூஸ் தான். நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்களுக்காக பிரத்யேக இணைய பக்கம் துவங்கி வைத்துள்ளார் நமது முதல்வர்.